ஏய் வைத்தி, பத்தி வைக்கிற வேலை ஒண்ணு காத்துட்டு இருக்கு. இமிடியேட்டா வா. முதல்ல ஃபீஸ் ரெடி பண்ணி வைங்க, இப்பவே வர்றேன். அலையாத வா. கவலைப்படாதீங்க பாட்டி, ஒரு நல்ல மலையாள மாந்திரிகனை வரவழைச்சு அந்த மாடி வீட்டு பொண்ணுக்கு பைத்தியம் இருக்குன்னு சொல்லி லோலோன்னு அலை விட்டுற வேண்டியதுதான். என்ன கொஞ்சம் பணம் தான். பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அந்த மாடி வீட்டு சிரிக்கி சித்த பிரம்ம புடிச்சு சேலையை கிழிச்சுக்கிட்டு தெரு தெருவா நாளையணும். அதை இந்த ஊர் ஜனங்க பார்த்து கை கொட்டி இங்க வா இங்க வான்னு கூப்பிடணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அது வரைக்கும் அவளை நான் விட மாட்டேன். அவளை என்ன பண்றேன்னு பாரு. அவ தெரு தெருவா அலையணும். மகளே, உனக்கு இந்த ஊர் மந்திரக்காரன் பத்தாதுடி. என்னம்மா அங்கேயே பாத்துட்டு இருக்க நீ? சரியா உங்க அம்மா ரொம்ப நேரமா தனியா பெண்ணாத்திட்டு இருக்காங்க. எங்கிட்டயா நீ மோதற? அம்மா யாருன்னு? அம்மா அங்க தனியா பேசிட்டு இருக்கே. நான் எங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கேன்? நம்ம வைத்தியகிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். வைத்தியம் இங்க எங்க வந்தான்? அவ இங்கதான் இருக்கான், வந்து பாருங்களேன். ஐயோ ஐயோ, மாடி வீட்டு பொண்ண விரட்டுறதுக்கு வழி சொல்றேன்னு இப்ப சொன்னானே, எங்கடா போயிட்ட? டேய் வைத்திய, எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? மலையாள மந்திரக்காரனை கூட்டிட்டு வரேன்னு இப்ப சொன்னானே. எதுக்கு? எனக்கு மந்திரம் பண்ணி பைத்தியமாக்கு தானே? கரெக்ட், அவ கரெக்டா சொல்றாளே. நீ என்னடா சந்தேகமா பாக்குற? சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது? கன்ஃபார்ம் தான். என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? குணசீலமோ குற்றாலமோ போயிட வேண்டியதுதான். டேய் டேய் டேய், நான் உன் அம்மாடா, சொல்றத கேளுடா. குற்றாலத்துக்கும் குணசீலத்துக்கும் பைத்தியங்க தாடா போகும். டேய் நில்லுடா, நீங்கலாம் அங்க எதுக்குடா போறீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணாத, வாயை மூடிட்டு போய் தூங்கு போ. ஐயோ, நான் சொல்றத கேளுடா. ஐயோ, பெத்த தாய் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா. அந்த சிரிக்கி சொல்றத கேட்டுட்டு ஆடுறானே. ஆட்னரையும் போதும், முதல்ல நீட்டுக்க, மீதி நான் பாத்துக்கிறேன். டேய் ஐயோ, இந்த அநியாயத்தை வந்து பாருங்கடா, வந்து பாருங்க. வயிற்றுக்கு அவ பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏய் கேள்வி, சும்மா அதுக்கு சவுண்ட் விடுற? உன் பேச்சு கேட்க யாரும் வரமாட்டாங்க. உன் பையன் சொன்ன மாதிரி உள்ள போய் படுத்துக்கோ. நீ வா, அடுத்த பிளான் ரெடி பண்ணுவோம். மாமா, என்ன மாமா இது? விடுங்க. விட மாட்டேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த வீடு வேணுமா, கார் வேணுமா, பங்களா வேணுமா, 10 லட்சம் ரூபாய் பணம் வேணுமா? இப்பயே கொடுக்க சொல்லு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் உங்க மகனோட மனைவி. அட, அவன் என் மகனே இல்ல, அப்புறம் என்ன மனைவி? என்ன சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன், அவன் என் மகனே இல்ல. எனக்காக போய் சொல்லாதீங்க. நீ ஆசை மனைவியா வந்துடுறேன்னு சொல்லு, அந்தரங்கம் பூரா அள்ளி கொட்டிடுறேன். இது உங்க மகனுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சா தெரியட்டுமே. அவங்க அப்பனை க்ளோஸ் பண்ண மாதிரி இவனையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு. மாமா, இங்க வேண்டாம், பெட்ரூம்ல போய் பேசலாம். முருகதாஸ் அப்பாவை நீங்க கொலை செஞ்சீங்களா? சொல்லுங்க. நான் ஒவ்வொரு உண்மையா புட்டு புட்டு சொல்ல, நீ ஒவ்வொரு முத்தமா பச்சு பச்சுன்னு கொடுக்கணும். சர்வ உண்மையும் நான் சொல்லி முடிச்சதும் சாந்தி முகூர்த்தம் இதே ரூமுக்குள்ள. ஓகேவா? கைமாறா என்ன தருவீங்க? என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். இந்த சொத்து பூராவுக்கு நீதான் வாரிசுன்னு ஒரே பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். போதுமா? சம்மதிக்கிறேன். ஆமா, எதுக்காக முருகதாஸ் அப்பாவை நீங்க கொலை பண்ணீங்க? அப்படி கேளு. என் பேரு சங்கிலி. சேலம் ஜெயில ஆயுள் கைதியா இருந்தேன். முருகதாஸோட அப்பா கஜபதி ஒரு பெரிய கோடீஸ்வரன். பொங்கல் தீபாவளினா ஜெயில் கைதிகளுக்கு இனிப்பும் பரிசுகளும் வழங்க அங்க வருவார். ஒரு தடவை அவர் வந்தப்ப அப்படியே அவரை பார்த்து நான் உறைஞ்சு. எதுக்காக? அச்சுல பார்த்த மாதிரி அவரும் நானும் ஒரே மாதிரி இருந்தோம். ஏன் நிறுத்திட்டீங்க? மேல சொல்லுங்க. அவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஆயுள் கைதியா இருந்தேன்னா ஆயுசு பூரா கோடீஸ்வரனா மாறுறதுன்னு முடிவு பண்ணேன். ஜெயில இருந்து தப்பிச்சு கஜபதிய கொன்ன. செத்தது சங்கிலி தான் போலீஸ நம்ப வச்சு நிரூபணம் பண்ண. கைதியா இருந்தேன்னா இப்ப கஜபதியா கோடீஸ்வரனா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்க. என் கதையை சொல்லிட்டேன், நீ உன் கதையை ஆரம்பி. ஐயோ, என்னம்மா இது? துப்பாக்கி காட்டுற? மிஸ்டர் சங்கிலி, நீ என்கிட்ட சொன்ன கதையெல்லாம் வெளியில வேன்ல இருக்கிற போலீஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணீங்களா? ஏமா கேமரா வச்சு ஷூட் பண்றதானே? ஒரு வாரத்துக்கு முன்னால தான் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படி புடிச்சாங்க. ஷட் அப், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சின்னையா, சின்னையா,
என்ன வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வேன் வந்து நிக்குது. போலீஸா? ஏன்? ஆமா ஐயா, உங்ககிட்ட பொண்டாட்டி சொல்லிக்கிட்டாலே அந்த திலகவதி, அவ போலீஸ்காரி ஐயா. போலீஸ்காரியா? ஆமா, உங்க அப்பா வர கைது பண்ணிட்டா. என்னடா சொல்ற? வாடா இங்க. மிஸ்டர் முருகதாஸ், இவர் உங்க அப்பா இல்ல, பழைய கேடி சங்கிலி. உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி உங்க அப்பாவை கொலை செஞ்ச கொலைகாரன். இத கண்டுபிடிக்க வந்த சிஐடி ஆபீசர் தான் நான். இன்ஸ்பெக்டர், டேக் ஹிம் அவே. ஏமா கை விலங்க நீங்க எட்டுவீங்க, வாட்ச் மோதிரத்துல என்கிட்ட கொடுத்துருவீங்கல்ல? ஷட் அப். சரசு, உங்க ஃபர்ஸ்ட் நைட்டை குழப்பினதுக்காக என்ன மன்னிக்கணும். எனக்கும் உங்க புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் நிரபராதி. அவருக்கு ஒரே வைஃப் நீங்கதான். நான் வரட்டுமா? மிஸ்டர் முருகதாஸ், மறுபடியும் சொல்றேன், ஐ எம் சாரி. தேங்க்யூ. உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? அந்த தேவதையே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. சார் அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் அடிக்காதீங்க சார். ஏய், நீ செஞ்ச காரியத்துக்கு அடிக்காம என்ன பண்றது? சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் உங்க தங்கச்சியை லவ் பண்றேன். அப்போ ஜான்சி பப்பாட்டியா? அது அவ உங்க அத்தை பொண்ணு. நான் அவ கூட படிச்சவன். உதவி செய்ய சொல்லி கேட்டதால காதல நான் நடிக்க நான் சம்மதிச்சேன். வந்த இடத்துல உங்க தங்கச்சிய மனப்பூர்வமா கல்யாணமே. நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? உங்க அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அப்பா மந்திரியா இருந்த காலத்துல அவர் கார் டிரைவரோட ஆக்சிடென்ட் ஆயிட்டதா பாட்டி சொல்லிருப்பாங்களே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உண்மை இல்ல. நடந்த எல்லாத்தையும் உங்க அத்தை ஒரு டைரியில எழுதி வச்சிருந்தாங்க. அதை ஜான்சி என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னா. படிச்சதுக்கு அப்புறம் தான் ஜான்சியோட போராட்டம் சரின்னு எனக்கு பட்டுச்சு. அதனாலதான் அவளுக்கு காதல நான் நடிக்க நான் சம்மதிச்சேன். அந்த டைரியில அப்படி என்னதான் எழுதிருந்துச்சு? செந்தில், உனக்கு இந்த ஜாதகத்தெல்லாம் நம்பிக்கொண்டா? கைரேகையில ஏன்னா இதெல்லாம் எங்கிட்ட கேக்குறீங்க? என் முகத்தை பாரு. முகத்துல எப்படின்னா ரேகை தெரியும்? ஆமா, முகத்துல ரேகை தெரியாதுன்னா உன் முகத்துல ஏன் ரேகை தெரிய போகுது? உனக்கு தைரியம் எல்லாம் கொடுத்தது யாரு? உங்க மாடியில குடி இருக்கிற லேடி. அப்படியா? அதுக்கு எவ்வளவு பணம் வாங்கினேன்? 10,000. அதுக்கு ஏன் எப்படி காட்டுறேன்? நீங்க அடிச்சடியில நரம்பெல்லாம் இழுத்துக்குச்சு. உனக்கு நரம்பு வேற இருக்கா? என்ன இந்த நேரத்துல வந்து நிக்கிற போஸே சரியில்லையே. ஓஹோ, தண்ணி போட்டு ரேப் பண்ணிடலான்னு வந்திருக்கீங்களா? அடுத்தவங்க டைரிய படிக்கிறது அநாகரிகம் இல்லையா? கூட படிச்ச ஃப்ரெண்ட் படிக்கலாம், சொந்த மாமா மகன் நான் படிக்க கூடாதா? இதுல இருக்கிறது எதுவும் எனக்கு தெரியாது. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சே, என்ன பண்ண போறீங்க? நீ எதை விரும்புறியோ அதை செய்ய வேண்டியதுதான் என் கடமை.